இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கிராஃபிக் டிசைனிங் பண்ணும்போது என்னென்னலாம் நம்ம கவனிக்கணும், என்னென்னலாம் நமக்கு தேவை. இதை வந்து நீங்கள் பிரின்சிபல்னு எடுத்துக்க வேண்டாம். பேசிக்காக இதில் என்னென்னலாம் இருக்குது, எதெல்லாம் நம்ம வந்து அங்கே டெமான்ஸ்ட்ரேட் பண்ண போகிறோம், எதெல்லாம் நமக்கு தேவைங்கிறதா பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதில் என்னென்ன திங்ஸ்லாம் நம்ம கன்சிடர் பண்ணுவோம், என்னென்னலாம் இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா, லைன், ஷேப், பாயிண்ட்ஸ், ஓகேங்களா, கலர், டெக்ஸ்சர் அண்ட் தென் ஸ்பேஸ். ஓகே, இது எல்லாமே எதுக்காக, எதெல்லாம் நம்ம இதை வச்சு யூஸ் பண்ண போகிறோம், என்னென்ன விஷயங்கள்லாம் இதை வச்சு நம்ம பண்ண முடியும் அப்படின்னா, ஒரு லேஅவுட் ஃபார்ம் பண்ணுறதுலேருந்து ஒரு அந்த டிசைனுக்கு கலர் கொடுக்கறதுலேருந்து அது எங்கே இமேஜஸ் பிளேஸ் பண்ணுறது முதற்கொண்டு இந்த விஷயங்கள் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், ஈஸியாக அதை க்ரியேட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த விஷயங்கள் இதில் பார்க்க போகிறோம். அதே மாதிரி இந்த ஸ்பேஸ், கலர், லைன், பாயிண்ட்ஸ் அண்ட் தென் டெக்ஸ்சர் அண்ட் தென் ஷேப், ஓகே, இது எல்லாமே உங்களுக்கு தனித்தனியாக எப்படி இருக்கும், தனித்தனியாக என்னென்ன பண்ணும் அப்படிங்கிறது ஈஸியாக தெரிஞ்சிருக்கும். ஓகே, பட் இது எல்லாமே ஒரு கொலாப் பண்ணும்போது நம்ம என்னென்னலாம் கொண்டு வர முடியும், அது எப்படிலாம் நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்க முடியும், அதெல்லாம் யூஸ் பண்ணி எப்படி ஒரு டிசைன் கிரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா? அந்த டிசைனுங்கிறது எப்படி நமக்கு வந்து நம்மளோட பிரின்சிபல்ஸ்குள்ளேயும் வரணும், அதே மாதிரி பார்க்கவும் நல்லா இருக்கணும், வியூவர்ஸ் அட்ராக்ட் பண்ணணும். அதுதான் ஒரு டிசைனோட மெயின் கான்செப்ட். ஓகேங்களா? நீங்கள் என்ன டார்கெட் ஆடியன்ஸ் கொடுக்குறீங்களோ, யார் உங்களோட டார்கெட் ஆடியன்ஸை செட் பண்ணுறீங்களோ அவங்களோட அட்டென்ஷன் சீக் பண்ணுற மாதிரி இருக்கிறது தான் உங்களோட டிசைனோட அச்சீவ்மெண்ட். ஓகே, ஸோ அதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். வாங்க. இதோட இன்ட்ரோடக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டடிங் டிசைன் எலமெண்ட்ஸ் சச் அஸ் பாயிண்ட்டு, ஷேப்பு, லைனு, கலரு அண்ட் தென் மெட்டீரியல்ஸ் நம்ம யூஸ் பண்ணுற போது இமேஜஸ் ஆகட்டும், இது எல்லாமே தான் நம்ம வந்து இங்கே ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், என்ன லேஅவுட்டில் இருக்கும் போது இதுதான் இந்த விஷயங்கள் நம்ம அதில் பார்க்கணும் ஃபஸ்ட்டு. தென் அதில் என்னென்னலாம் இருக்குது, ஒரு பாயிண்ட்னா என்ன, என்னத்துக்காக அந்த பாயிண்ட்டுங்கிறது யூஸ் பண்ணுறோம், ஒரு டாட் நம்ம அங்கே யூஸ் பண்ணுறோன்னா அதில் என்னென்னலாம் அங்கே மாறுது. ஸோ a small single element that can be used to draw attention or create a pattern. ஓகேங்களா? ஒரு நார்மலாக நம்ம புள்ளி வச்சு கோலம் போடுவோம் இல்லைங்களா, அதே தான் ஒரு பாயிண்ட் வைக்கிறோம். அந்த பாயிண்ட்லேருந்து எப்படி நம்ம வந்து அது எப்படி ஒரு அட்டென்ஷன் கிரியேட் பண்ணுது. இப்போ நம்ம ஒரு சென்டென்ஸ் கொடுக்குறோம், ஓகேவா, அந்த சென்டென்ஸ் கொடுத்துட்டு அது முடிய போகுது அப்படின்னா அந்த இடத்துல ஒரு ஃபுல் ஸ்டாப் இருக்கும் இல்லையா. சேம் திங் இங்கேயும். பட் நீங்கள் வந்து நம்ம ஃபுல் ஸ்டாப் வைக்கிறோமாங்கிறது மேட்டர் இல்லை, நம்ம வந்து அதை எப்படி யூஸ் பண்ணுறோம், ஒரு பாயிண்ட்ஸ் வச்சு நம்ம என்னென்னலாம் க்ரியேட் பண்ணுறோம். லைக் பேத்துன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பேத், அதோட நோடல் பாயிண்ட், அந்த என்டையர் நோட்ஸ் பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணி தான் நமக்கு அந்த பேத்துங்கிறது என்ன ஆகிருக்கும், ரிவால்வ் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ இதே விஷயம்தான் இங்கேயும் பாயிண்ட்ஸ் நம்ம வந்து மென்ஷன் பண்ணுறோம். ரெண்டாவது லைன், அந்த பாயிண்ட்ஸை வச்சு நம்ம என்ன கிரியேட் பண்ணலாம், லைன்ஸ் கிரியேட் பண்ணலாம். நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு 4 பாயிண்ட் வைக்கிறீங்கன்னா அதை ஒரு ட்ராக் பண்ணீங்க, அதை வந்து ஒரு லைன் மேக் பண்ணீங்க அப்படின்னா அது கம்ப்ளீட் ஆகும்போது உங்களுக்கு என்னவா இருக்கும், ஒரு லைனாக இருக்கும். ஒரு கிராஃப் வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்களேன். ஒரு கிராஃபில் உங்களுக்கு ஸ்கொயர் பாக்ஸஸ் நிறையா இருக்கும். அந்த ஸ்கொயர் பாக்ஸஸில் என்ன பண்ணுறீங்க, ஒரு பாயிண்ட்ஸ் வச்சு அதை லைனாக மேக் பண்ண முடியும். இல்லைனா அந்த கிராஃப் மேலே உங்களால் ஆல்ரெடி லைன் இருக்கிறதுனால அந்த ஹரிசாண்டல் லைன் வச்சு உங்களால் பண்ண முடியும். இன்கேஸ் அது இல்லை அப்படின்னா நீங்கள் பாயிண்ட்ஸ் வச்சு நம்ம வந்து கிராஃப் ட்ரா பண்ணணும். அதே சேம் தான் நம்ம இங்கேயும். பட் நமக்கு இங்கே எந்த ஒரு கிராஃப் லைனும் இருக்காது. பட் நீங்கள் உங்களுக்கு அந்த கிராஃப் வந்து நம்ம இங்கே என்ன சொல்லுவோம்னா கிரிட் லைன்ஸ்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அந்த மாதிரி கிரிட் லைன்ஸ் வேணும்னாலும் உங்களால் என்ன பண்ணிக்க முடியும், கிரியேட் பண்ணிக்க முடியும். பட் மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் கிரிட் லைன்ஸ் இல்லை, சாஃப்ட்வேரில் கிரிட்டுங்கிறது இல்லை. நான் என்ன பண்ணணும், எப்படி நான் கிரியேட் பண்ணலாங்கிறது தான் நம்ம பேசிக்காக இங்கே பார்க்குறோம். அந்த கிரிட்டு தான் என்ன, பாயிண்ட்னா என்ன, லைன்னா என்ன, அந்த பேசிக்ஸ் தான் நம்ம இங்கே தெரிஞ்சுக்கிறோம். ஓகேங்களா? Then a series of points that can, நம்ம இப்போ சொன்ன அதே விஷயம் தான், a series of points that can create a continuous line. ஓகேங்களா? continuous path or line, right? They can be straight or curve or any shape. ஓகே, ஸோ பேசிக் திங் அது வந்து என்னது, ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட்டுங்கிறத கொண்டு வரும், அந்த பாயிண்ட்லேருந்து லைனுங்கிறத டெவலப் பண்ணுறோம். ஓகேங்களா? அடுத்தது டெக்ஸ்சர். ஓகேங்களா? இந்த லைன், பாயிண்ட் இது எல்லாமே நம்ம கிரியேட் பண்ணுறது. இந்த டெக்ஸ்சருங்கிறது எப்படி நம்ம கொண்டு வரலாம், ஈவன் நீங்கள் அதை வந்து பேக்ரவுண்ட் கூட வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கேயும் உங்களுக்கு அது வந்து விஷுவலாக எப்படி டாக்டிக்கல் குவாலிட்டி கொடுக்குது. ஓகேவா? அந்த சர்ஃபேஸ் எப்படி இருக்குது, ரைட்? தென் அது வந்து நம்ம எந்த அளவு டைமென்ஷன் மாத்திரம், எந்த அளவு டெப்த்தை கொண்டு வரோம். ஓகேங்களா? ஒரு பெர்ஸ்பெக்டிவ், இப்போ ஸ்கர்டன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதில் நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்கும். அந்த பேட்டர்ன்ஸை வந்து ஒரு டெக்ஸ்டராக, ஒரு மார்பிளில் நிறைய டிஃப்ரெண்ட் என்ன இருக்கும், டெக்ஸ்டர்ஸ் இருக்கும். இதே தான் நம்ம டிசைன்லேயும் கொண்டு வர போகிறோம். அப்போ எல்லா டிசைன்லையும் வந்து பிளைன் கலர் கொடுக்கறத விட நீங்கள் ஒரு டெக்ஸ்டர் கிரியேட் பண்ணி கொடுத்தீங்கன்னா அது இன்னும் என்னவா இருக்கும், பெட்டராக இருக்கும், ரைட்?
தென் அடுத்த விஷயம் ஷேப். ஓகேவா, இந்த ஷேப்புங்கிறது ரொம்ப மேஜரான ஒரு விஷயம். நம்ம போடுற லே அவுட்டுங்கிறது ஒரு ஷேப்ல இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, லே அவுட்டுங்கிறது நம்ம என்ன சைஸ்ல கொடுக்குறோங்கிறது பொறுத்து. இந்த ஷேப்புங்கிறது இன்க்ளோஸ் லைனை வச்சு கிரியேட் பண்ணுறது. இந்த ஷேப்புங்கிறது நம்ம எப்படிலாம் கொண்டு வர போகிறோம், அந்த ஷேப்போட கான்செப்ட் என்ன, ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்கள் வந்து ஸ்கொயர், ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள், என்க்ளோஸ்டு ஸ்பேஸ் கிரியேட்டட் பை லைன்ஸ். ஓகேங்களா, ஸோ இந்த லைன்ஸ் தான் அது வந்து எப்படிலாம் நம்ம கிரியேட் பண்ணுறது. ஓகே, தென் இந்த ஷேப்புக்கான ஒரு ஓவல் இருக்கலாம், இல்லைன்னா ஒரு ஸ்கொயர் இருக்கலாம், ஒரு ரெக்டாங்கிள் இருக்கலாம், ஒரு ட்ரப்பீசியம் இருக்கலாம். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் எப்படி நம்ம வந்து கிரியேட் பண்ணிருக்கோம். நீங்கள் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா அதை வந்து நீங்கள் ஒரு பாயிண்ட்ஸ் வச்சு என்ன பண்ண முடியும், கிரியேட் பண்ண முடியும். ஒரு லைன், அந்த பாயிண்ட்ஸ் மூலமாக லைன் கொண்டு வர முடியும். அந்த லைன் மூலமாக ஒரு ஷேப்பை கிரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா, ஒரு 4 ஸ்ட்ரெயிட் லைனை நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா அது என்னவா இருக்கும், எய்தர் அது வந்து ஒரு ரெக்டாங்கிளாக இருக்கும், இல்லைனா வந்து ஒரு ஸ்கொயராக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் பேசிக்கான விஷயங்கள். இதெல்லாம் எதுக்கு நான் தெரிஞ்சுக்கணும், இதெல்லாம் வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஐடியாஸ் ஜென்ரேஷனுக்கு, அண்ட் தென் நீங்கள் வந்து ஒரு லே அவுட் கிரியேட் பண்ணும்போது, இல்லை ஒரு பிராண்டிங் பண்ணும்போது கண்டிப்பாக இது எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு வந்து இந்த விஷயங்கள் எல்லாமே பேசிக். ஓகேவா, இந்த பேசிக்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய டூல் எப்படி இருக்குது, அதில் இருக்கக்கூடிய அது வந்து என்னென்னலாம் நமக்கு பண்ணுறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அதால் என்னென்னலாம் பண்ண முடியுங்கிறத கற்றுக்கிறது அந்த சாஃப்ட்வேரை நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம். பட் நம்மளால் அதை யூஸ் பண்ணி என்னெல்லாம் பண்ண முடியும், அதை எப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, இதுதான் இந்த பிரின்சிபல்ஸை நம்ம கற்றுக்கிற விஷயம். ஓகேங்களா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால தான் நான் இந்த விஷயங்களை உங்களுக்கு என்ன பண்ணுறேன், ஒன்று ஆட் ஆன் பண்ணுறேன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு எதுலேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னா, திங்ஸ் டு கன்சிடர் while doing graphic design. ஓகேங்களா, இந்த விஷயங்கள்லேருந்து ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறம் அதில் என்னென்ன பிரின்சிபல் இருக்குங்கிறத பார்க்கலாம். தென் அந்த பிரின்சிபல்லாம் ஒன்று என்னென்ன, அது எப்படிலாம் இருக்குது, எப்படிலாம் அந்த பிரின்சிபல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி இதை யூஸ் பண்ணி இப்போ இந்த ஷேப்புங்கிற இந்த விஷயத்தில் இந்த ஷேப்புங்கிறத யூஸ் பண்ணி நம்ம பண்ணும்போது இது ஒரு எம்பசிஸ்க்காகவும் கிரியேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு ஏதோ ஒரு பேனரோ, இல்லை ஏதோ ஒரு ஆடோ, இல்லை ஏதோ ஒரு போஸ்டரோ பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து ஒரு ஆஃபர் வந்து உங்களுக்கு சொல்கிறதுக்கு அந்த ஆஃபரை மட்டும் யூனிக்காக ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க. எதர் அது வந்து பாப்அப் ஆகிருக்கலாம், இல்லைன்னா அந்த இடத்துக்கு தனியாக ஒரு கலர் கொடுத்துக்கலாம். அது ஏதோ ஒரு விஷயம் நமக்கு வந்து என்ன பண்ணும், அட்ராக்ட் பண்ணும். தட்ஸ் கால்ட் எம்பசிஸ். ஓகேங்களா, அந்த பார்ட் ஆஃப் த டிசைனில் ஏதோ ஒரு பர்டிகுலர் விஷயம் வந்து வியூவர்ஸ் என்ன பண்ணணும், அவங்களோட அட்டென்ஷனை சீக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, அந்த இதுதான் அது ஒரு பிரின்சிபல். ஆக்சுவலி டிசைன் பிரின்சிபல் எம்பசிஸ் வரும். இந்த இடத்துல உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க சொல்லியிருக்காங்க, அதையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா, அடுத்த விஷயம் கலர், ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன மாதிரி தீமுக்கு என்ன மாதிரி கலர் கொடுக்குறோம். ஓகேங்களா, என்ன மாதிரி எமோஷன்ஸ். ஓகேங்களா, கலர் அண்ட் கலரோட தியரி நம்ம பார்க்கலாம். பட் பேசிக்காக கலருங்கிற ஒரு விஷயம் எப்படிலாம் யூஸ் ஆகுது, RGB, CMYK, கிரே ஸ்கேல். ஓகேங்களா, அண்ட் தென் லேப் கலர்ஸ்னால் என்ன. ஓகேங்களா, அதுக்கப்புறம் கலரோட எமோஷன்ஸ் என்ன, கலர் தியரியில் வரக்கூடியது என்னென்ன, சேச்சுரேஷன், கியூ, லாட் ஆஃப் திங்ஸ் இஸ் தேர். ஓகே, பட் பேசிக்காக கலர் அப்படின்னா என்ன, ஒரு கியூ அண்ட் சேச்சுரேஷன், ஷேட்ஸ். ஓகே, ஷேட்ஸ் அண்ட் சேச்சுரேஷன், எவ்ரி திங். ஓகே, அதோட டோனல் பாயிண்ட்ஸ், அதை எப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, அண்ட் தென் மோனோக்ரோமேட்டிக் கலர்னா என்ன, இது எல்லாமே கலர் தியரியில் நம்ம பார்க்கலாம். பட் இங்கே நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த கலருங்கிறது ஒரு டிசைன் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். அதை எப்படிலாம் நம்ம அதுக்கு தீம் ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்க போகிறோம் அப்படிங்கிறதும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, தென் அடுத்து ஸ்பேஸுங்கிற ஒரு விஷயம். ஓகேங்களா, ஸோ இந்த ஸ்பேஸுங்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த லே அவுட்டில் விஷுவல் ஃப்ளோ எப்படி இருக்குது. ஓகேங்களா, நம்ம எங்கெங்கெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கோம், அந்த லே அவுட் எப்படி இருக்குது, இமேஜ் எங்கே பிளேஸ் பண்ணியிருக்கோம், ஒரு டெக்ஸ்ட் ஹெட்டர் எங்கே கொடுக்குறோம், ஃபூட்டர் எங்கே கொடுக்குறோம், அண்ட் தென் அதோட பாடி ஆஃப் த கண்டென்ட் எப்படி கொடுத்துருக்கோம், ஒரு பாப்அப் ஆகிற கண்டென்ட் எப்படி நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். நாட் ஓன்லி டெக்ஸ்ட், இமேஜ், கலர், எவ்ரி திங், இது எல்லாமே சேர்ந்து தான் உங்களுக்கு அந்த ஸ்பேஸ் அலைன்மெண்ட்டை நம்ம எப்படி ஒரு டிசைனில் பண்ணியிருக்கோங்கிறத பார்க்குறோம். ரைட், இதுதான் இதில் நம்ம பார்த்த விஷயங்கள். ஓகேங்களா, ஸோ இதுக்கு அடுத்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, டிசைன் பிரின்சிபல்ஸ். ஓகேங்களா, ஒரு 7 பிரின்சிபல்ஸ் இருக்குது. அதில் மேஜராக நமக்கு 5. ஓகேங்களா, ஈவன் 3 or 4 நமக்கு கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுவோம். அதில் ஒரு 7 வந்து நம்ம என்ன பண்ணலாம், மேஜராக என்னென்ன இருக்குங்கிறத பார்க்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.